ஹாய், நான் உங்கள் டீ ட்ராவலர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நல்லா இருக்கணுங்க. நம்மலாம் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு நம்ம இந்த மாதிரி விலாக் பண்ணி. இப்போ எதுக்காக இந்த விலாக் அப்படின்னா, ஒரு சந்தோஷமான விஷயத்தை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த விலாகு. அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்காதவங்களுக்கு நான் என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்கிறத விட நான் நேர்லேயே உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி. ஏன் அப்படின்னா, ரொம்ப நாள் கனவு நமக்கு இதெல்லாம் ரொம்ப நாளாகவே ஒரு பெரிய கனவாகவே இருந்துச்சு. அந்த கனவு இன்றைக்கி நிஜமாக போகுதுங்க. எனக்கு மட்டுமே கிடையாதுங்க, என்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பசங்களுக்கும் இது ரொம்ப பெரிய கனவுன்னே சொல்லலாம். அந்த கனவு இன்றைக்கி நிஜமாக போகுது. ஸோ என்ன சொல்கிறது, சந்தோஷம் தாங்கலை எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு அது நடந்ததுலேருந்து ஒரு 4-5 நாள் எனக்கு சரியாக தூக்கமே கிடையாது. ஒரு மாதிரி மனசாக அப்படியே ஒரு பதஷ்டமாகவே இருக்குது. அது அந்த ஃபீல் கண்டிப்பாக இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது எல்லாத்துக்குமே அந்த ஃபீல் என்னென்னு சொல்லிட்டு புரியும் நினைக்கிறேன். அதே ஃபீல் தான் எனக்கும். சரி, ஓகே. நம்ம எல்லாத்தையும் நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கீங்க, அதனால் நம்ம எல்லாத்தையுமே நம்ம மோட்டர் லாகில் கண்டினியூ பண்ணலாம். சரி, ஓகே, வாங்க. ஓகேங்க, நம்ம பைக் எடுத்து கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். அந்த சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வேண்டி எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குங்க. எனக்கு தெரில, ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள் வெயிட்டிங். ரொம்ப ஆர்வம். அப்படி இதே ஆர்வத்தோடு நம்ம போய்ட்டு நம்ம மாஸ் பண்ண போகிறோம். ஓகேவாங்க. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நம்ம 3 மணிக்கே பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ மணி 5 ஆகிடுச்சிங்க. ஓகேங்க, என்னால் முடியல. சரி, நாங்கள் போய்ட்டு நேரில் போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் முடியல. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நம்ம அதை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் வெயிட்டிங்க அப்படின்னு சொல்லலாம். 6 வருஷம் வெயிட்டிங் இல்லை, 6 வருஷமாகவே நம்ம 160 சிசி தான் நம்ம ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம ஒரு ஹை சிசி பைக் நம்ம எடுக்க போகிறோங்க. KTM அட்வென்ச்சர் 390 எடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன், நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் போட்டிருக்கேன், யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கேன். லாகில் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சேன். இதனால் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நம்மளோட எமோஷன்லாம் கொட்ட வேண்டியிருக்கு. அதனால் தயவு செஞ்சு அந்த எமோஷனில் கொட்டுறேன். தயவு செஞ்சு கோவப்படாமல் கேளுங்க. கார்காரன் பிரேக் போட்டார், கோவப்படாமல் கேளுங்க. அதுதாங்க என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பைக்கிங் ஈவெண்ட்டு, பெரிய பைக்கில் வர ரைடர்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு ஏக்கமாகவே இருப்போம்ல, நம்மளும் எப்படா அந்த மாதிரிலாம் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் எப்படா அந்த மாதிரி வாங்க போகிறோன்ற ஒரு ஏக்கமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவோம் அப்படின்ட்டு இதுவும் இருக்கும். நம்ம தலைவர் தான் போகிறார். தலைவரா, பைக் டெலிவரிக்கு வந்துட்டுருக்கார் தலைவர். விலாக் ஓகே. அதுதாங்க, எங்கேயாச்சும் நம்ம ட்ராவலோ ரைடோ இல்லை ஒரு ஈவெண்ட்டோ போனாலும் நாங்கள் எல்லாமே நிற்கிறதுலாம் ஐசிசி பைக், சூப்பர் பைக் தான் நிற்கும். அதை பார்க்கும்போதுலாம் ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப ஏக்கமாகவும் இருக்கும். நம்மளும் எப்போ அந்த மாதிரி எடுக்க போகிறோம் அப்படின்றது. அந்த ஆசையும் அந்த கனவும் இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய வர போகுதுங்க. நம்மளுக்கு பிடிச்ச பைக்கை நம்ம எடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுடைய பைக்கை டெலிவரி எடுக்க போகிறோம். நம்ம பைக்கை டெலிவரி எடுக்க போகிறோன்றனால வர வைக்கிறதுக்காண்டி மாதம் டெக்கரேஷனாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், எப்போ வந்தீங்க? 15 ஆகிடுச்சா? வந்துட்டு கால் பண்ண ஆளை காணோம். அண்ணா, எப்போ இருக்கீங்க? நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எதிர்பார்க்க நீங்கள் வருவீங்க அப்படின்ட்டு. கஷ்டப்படுறவங்க கூட நம்ம என்றைக்குமே கூட இருப்போம். இதுதானே, ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா ஃபஸ்ட்டு தோன்றதே தமிழ் பண்ண தான் நான் மைண்டுக்கே வரீங்க. கூட இருப்போம். கண்டிப்பாண்ணே, இந்த ஒரு வாரத்தை போதுண்ணே. வாங்க, இப்போ வந்தீங்க? இப்போ வரீங்களா? ரொம்ப சந்தோஷம். வந்ததில்லை நம்ம கூட. நம்ம ஃபைனலாக ரொம்ப நாள் கலவு இன்றைக்கி நினைவாக போகுது. நம்ம பைக்கை வெளியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இவரை நம்ம கள்ளக்குறிச்சியில் எல்லாத்தையுமே தெரியும். இவரை தெரியாத ஆள் இருக்க மாட்டேங்க கள்ளக்குறிச்சியில். கண்டிப்பாக நானும் ரொம்ப இவரை இங்கே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக 2 பேர் சேர்ந்து ஒரு ரைட் பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுங்க. நானும் வருவேன். எல்லாரும் போகலாம். நான் பின்னாடி உட்காந்து தான் வருவேன். வாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. சேஃபா ஓட்டுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. வாங்க பின்னாடி வந்துருங்களா?
ட்ரீம் பைக்கை நம்ம வந்து ரிவீல் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ப்ரோ. இருக்கு. ஸோ ப்ளீஸ் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி யார் யார் எந்த ஊர்லேருந்து வந்தீங்களோ அவங்க எல்லாம் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போய் சேருங்க. டெலிவரி பண்ற கஸ்டமர்ஸ் எல்லாருமே ப்ளீஸ் அப்படியே உங்க பைக் கிட்டே வெயிட் பண்ணுங்க. கேக் கட்டிங் மூமெண்ட் இருக்கு இப்போ. கண்டிப்பாக ப்ரோ. ப்ரோ நான் உங்களை பார்த்துருக்கேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. சஜஷனில் வந்திருக்கோம். இது வந்து லடாக் ப்ரோ. அப்பாச்சி பைக்கில் போனது. இது லடாக்கா ஒரு 30K இருந்துச்சு ப்ரோ. அவ்வளோதாச்சா? ஆமாம். நானே அடிக்கடி ட்ரிப் போயிட்டு வரேன். அப்படியா? சென்னை கொஞ்சமாக இது கன்னியாகுமரி. ஓகே ப்ரோ. கொடைக்கானல் போகிறோமா? சேர்த்து போகிறோம். நம்பர் கொடுங்க. ஓகே ப்ரோ. கால் பண்ணுறேன். ஓகேங்க, நம்ம ஹரிஷ் ப்ரோ வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்க, இதுதான் வந்து நம்ம பைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் வந்து எத்தனை பேரோட ட்ரீம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம நியூ பீஸ்ட் மேலே ஏறி உட்காந்தாச்சு. ஏறி உட்காந்தோன்னே வந்து ஃபீலே வேறு மாதிரி இருக்குங்க. ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள் ஏக்கம், எப்படி சொல்கிறது, எப்படா வாங்குவோம், எப்படா வாங்க போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு மாதிரி ஏக்கம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ மக்களே, இதுக்கு மேலே தான் உங்களுடைய அன்பையும் சப்போர்ட்டையும் நம்மளுக்கு நிறைய கொடுக்கணும். எக்ஸாஸ்ட் நோட்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஓகே ஸ்காட், ஃபைனலாக வந்து நம்ம செல்லக்குட்டியை, நம்ம தங்கக்குட்டியை நம்ம டெலிவரி எடுத்துட்டோம். டெலிவரி எடுத்து வந்து பேசுகிறாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம இதை எப்படி பாதுகாக்க போகிறோம், எப்படி வச்சுக்க போகிறோம், அதுதான் வந்து ரொம்ப விஷயமே. ஓகே ஸ்குவாட், நம்மளுடைய கைக்கு நிரந்தரமாக வந்துச்சு. இனிமேல் யாருமே நம்மளை எதுவும் பண்ண முடியாது. நம்ம வந்து இனிமேல் பரன்னு பறந்துக்கிட்டே இருக்க போகிறோம். என்னடா இது வீடியோவில் வந்து திடீர்னு வெளிச்சமாக இருக்குது, திடீர்னு லேட் ஆகுது, எப்போ தான் வீடியோ எடுத்த, என்ன தான் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய வண்டியை எடுக்கிறது வந்து மதியம் 3 மணிக்கே பிளானுங்க. 3 மணிக்கே வந்து நம்ம பைக் டெலிவரி எடுக்கிறது தான் பிளானு. அவங்க ஆனால் அந்த கேடிஎம் சைடு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ட்ரைம்ப் வந்து அன்றைக்கி தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ட்ரைம் ஷோரூம் வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சியில் ஷோரூமே கிடையாது. அன்றைக்கி தான் வந்து ட்ரைம்ப் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்மக்கிட்ட எதுவுமே முன்னாடி இன்ஃபார்மே பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ட்ரைம்ப் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம், லான்ச் ஈவெண்ட்டு முடித்த உடனே நம்ம வந்து பைக் டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லையா. சரி, நான் 3 மணிக்கு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, 4 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த பைக் லான்ச்லாம் முடிஞ்சு 4 மணிக்கு போன நம்ம 5 மணிக்கு போன நமக்கு பைக் டெலிவரி கொடுத்தது 8 மணிக்கு தான் கொடுத்தாங்க. அதனால தான் வந்து வீடியோ வந்து வெளிச்சத்துலேயும் அப்புறம் வந்து இப்போ இருட்டுலேயும் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ எப்படியோ ஒரு வழியாக நம்மளுடைய பைக்கை வந்து நம்ம டெலிவரி எடுத்துட்டோங்க. பல நாள் கனவு, பல நாள் ஆசை, ரொம்ப கனவுங்க இதெல்லாம், இந்த பைக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய பைக் டெலிவரிக்கு வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய வேலையை விட்டுட்டு எனக்காக
நம்ம சேர்ந்து நம்மளுடைய வெற்றியில் வந்து பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து எல்லா நண்பர்களுக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் இல்லாமல் இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க போகிற சப்போர்ட்டை தான் வந்து நம்மளுக்கு மெயினு. ஸோ டீ ட்ராவலர்ஸை உங்களுடைய சப்போர்ட்டை இதுக்கப்புறம் பாரபட்சமே பார்க்காம கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கீப் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல். எப்பயுமே உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக்கும் நீங்கள் பண்ணுற அந்த ஒரு கமெண்டும் நம்ம அடுத்த நம்முடைய லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம வீடியோஸ்லையோ இல்லை நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லும்போது தான் நம்ம வந்து அது என்ன குறைன்னே நமக்கு தெரியும், நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதும் புரியும். ஸோ மக்களே, டீ ட்ராவலர்ஸே, லவ் யூ ஆல். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. இடையில வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே வந்து ஒரு வருஷமாகவே நம்ம வீடியோஸ் பண்ணலை. இனிமேல் கண்டினியூஸாக அடிக்கடி நம்ம சேனல்லையும் சரி நம்ம இன்ஸ்டா பேஜ்லேயும் சரி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தேவை உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான். சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு ரொம்பவே நம்புகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணுங்க. என்ன அப்படின்னா, நம்ம மனசை ரொம்பவே பாதித்தது நம்ம பைக் டெலிவரி எடுக்கும்போது. என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து கால் பண்ணி சொன்னோம், பர்சனலாக கால் பண்ணி சொன்னோம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோஸும் போட்டோம், அதை பார்த்துட்டும் சில பேர் வந்தீங்க. அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸு. நம்ம தமிழ் மண்ணை நம்ம வீடியோஸை ரெகுலராக நம்ம கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தமிழ் மண்ணை யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஒத்த கையிலே வந்து நிறைய கின்னஸ் ரெக்கார்ட் முதற்கொண்டு பண்ணியிருக்காங்க அண்ணன். அவங்க வந்து நம்ம கூப்பிட்ட உடனே நீ எடுக்கிறியா, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வேண்டி டைம் ஒதுக்கி வந்தாங்க. தமிழ் மண்ணை நினச்சிருந்தா அவாய்ட் பண்ணியிருக்காங்க, இல்லைப்பா வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கூப்பிட்ட உடனே கண்டிப்பாக வரேன், நீ கூப்பிட்டு நான் எப்படி வராமல் இருப்பேன். வீடியோவில் கூட இடையில சொன்னாங்க, கேட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். கஷ்டப்படுறவங்களை கூட என்றைக்குமே நான் இருப்பேன் என்ன மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த ஒரு வார்த்தை தாங்க அண்ணனோட மதிப்பை, அண்ணனோட வேல்யூவை இன்னும் கொஞ்சம் உயர்த்துதுன்னே சொல்லலாம். ஆனால் பக்கத்தே இருந்துக்கிட்டு நம்ம வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஆள், வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ஆள் வரவே இல்லைங்க. பைக் எடுக்க போகிற டைமில் அவ்வளோ டைம் கால் பண்ணேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் ஒரு ரீசன் சொன்னார், அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. சரி ஓகே, இப்போதானே இந்த டைமில் தானே வந்து புரியும் யார் நம்மளை எந்தெந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வராத வரைக்குமே நான் ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டேன், ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து நம்ம யாருக்காகவும் வந்து அழுததும் இல்லை, யாருக்காகவும் வந்து மற்றவங்கள்ட்ட போய் கேட்டு நின்னதும் இல்லை. ஆனால் அந்த ஒரு நபருக்காக வேண்டி நம்ம அழுதோம், நம்ம ஃபேமிலிக்கிட்டே நம்ம அசிங்கப்பட்டோம். மற்றவங்கள்ட்ட போய் கையேந்து நின்ன ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து அவங்க நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. சரி ஓகே, இப்போதானே அது ஒரு விதத்தில் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே. சரி ஓகேங்க, ரொம்ப எமோஷனலாக பேசுறேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது நான் சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு வந்து அப்படியே அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்ட் ஓடிட்டே இருக்கு, என்னடா ஏன் வரல அப்படின்ற மாதிரி. சரி ஓகே விடுங்க, அதை பத்தி ரொம்ப எமோஷனலாக கொஞ்சம் அப்படியே மனசு ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு. சரி, எங்கடா பைக் எடுத்த கையோட இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு அப்படின்றதான பாக்குறீங்க. இவ்வளவு வேகமா நம்ம எங்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பைக்கை எடுத்த கையோட நம்ம அம்மாவை தான் பார்க்க போறேன். ஆமாங்க, நம்ம அம்மாவை தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைக்ல ஏற்றணும் அப்படின்ட்டு என்னோட அம்மாவை தான் பார்க்க போறேன். ஸோ நீங்களும் யாரும் என்னோட அம்மாவை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல காமிக்கிறேன் நம்ம அம்மா யாருன்னு, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது நீங்களே பாருங்க. வந்தாச்சுங்க, அப்படியே இவங்க தான் நம்ம அம்மா. ஃபோன் பேசிட்டு தான் இருக்கு, யாருன்னே தெரியல நினைக்கிறேன், அடையாளமே தெரியல நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, நம்ம அம்மா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வர வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கப்படுவாங்க, அதனால நான் அம்மாவை காட்டல. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.